இல்ல ப்ராக்ஸி கார்த்திக் நீங்க சார், தான் பண்றீங்க. ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. 20 நாளைக்கு முன்னாடியே தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாவம் எல்லாம் உங்களதான் வந்து சேரும், பாத்துக்கோங்க. பாவம் ஷின்ஷான் அவனுங்க. வாங்க வாங்க. அவனுக்கு இன்னும் இப்பதான் இந்த 20 நாளைக்கு முன்னாடி தூங்க விடுறது இல்ல ஷின்சான். இன்னும் 20 நாளும் தூங்காம இருக்க போறாங்க. இனி 20 டெய்லி நாளா தூங்காம இருக்க போறானுங்க. அந்த சமாதியில அடிச்சு சத்தியம் பண்ண மாதிரி சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். இல்லடா படத்தை ஃபிளாப் ஆக்காம விட மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடானா இப்படி முதல்ல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லுங்க சின்சா. ஸ்கூல் ஏழு முடிஞ்சா ஏழு வீட்டுக்கு போங்கடா, ஸ்கிரீன் என்னடா அப்படி வேலை? புக் பண்ணி விட்டா பாவம் பிஞ்சு நெஞ்சு. ஒண்ணுமே இல்ல. see, அதாவது ஆர்கானிக்கா வர்றத இந்த உலகத்துல யாராலுமே நிறுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மனசுல சாங்கும் சரி, இந்த இந்த பழுவியை வந்து இனிஷியலா இல்ல இப்ப பார்த்தா வியூ பயங்கரம் எகிரி போயிட்டே இருக்குது அந்த அந்த கிளிம்ஸுக்கும். என்ன சொல்றேன்னா, மனசுல வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா 5 மில்லியன் தான் ஓடி இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க எல்லாரும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாங். நான் சொன்னேன் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து இதுதான் இது காவால ஒன் டைம் ஒண்டர் கிண்டர்னாங்க இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? திடீர்னு வந்து அம்பாளுங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து 30 மில்லியன் போயிடுச்சு. இவ்வளவு இல்ல சார், ஷார்ட்டஸ்ட்ல அதுதான் இவ்வளவு லைக்ஸ். இல்ல அப்போ ஆர்கானிக்கா வரத நம்ம அவங்க என்ன நிறுத்த முடியும் சொல்ல? அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மத்த சாங் இவங்க எவ்வளவு ப்ரோமோட் பண்ணாங்க. பெரிய பெரிய ஆளுங்க ப்ரோமோட் பண்றாங்க. ஆனா ஹிட் ஆகாது. அது ஆர்கானிக்கா ஒரு ஃப்ளோல வரும்போது அது யாராலுமே நிறுத்த முடியாது. அது நம்மளாலே நிறுத்த கரெக்ட் முடியாது. தான் சார். அது கரெக்ட் ம். தான். எப்பவுமே வந்து அது தானா நடக்கிற ஒரு விஷயத்தை யார் போய் தடுக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே பாட்டு பிடிச்சிருக்கு, பாட்டு ஹிட். ஆனா நம்மால் டக்குன்னு ஒரு ஸ்டெப்ப போட்டாரு. அது வந்து என்னடா இப்படி ஆட வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் பாட்டு ரொம்ப பீக் ஆனது அந்த இடத்துலதான். அது அது வரைக்கும் எப்ப ஒரு நார்மலா காவலர்லயே போயிட்டு அதே ஒரு இருந்தது. சீன் இருக்குல்ல. காவல் அவர் வந்து கையை கூடுவார் இல்லையா? அதேதான். மூஞ்சி சேடா வச்சுன்னு கூடுவாரு. அது எவ்வளவு ஹிட் ஆச்சு அந்த சீன். ஸோ அது மாதிரிதான் அது தலைவருடைய அது மேக்னெட் அது அது கொஞ்சம் அது சரி. நான் எதுக்கு அதான் வந்து இந்த எடிட் பண்ணும்போது அந்த பாட்டு போடல இந்த வீடியோல வச்சு. அந்த பாட்டு ஆல்ரெடி சூப்பர் ஹிட். இப்போ இந்த பாடம் நான் எடிட்ல போட்ட உடனே இந்த இல்ல பாட்டு இப்ப இல்ல இது இது எல்லாரும் இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவம் தான் கரெக்டா இருந்துச்சு. ம். அதான் நான் போட்டேன். ஏன்னா நம்ம எல்லா இந்த இந்த பாட்டு ஆக்சுவலா எனக்கு ஹுக்கு முடிய இந்த பாட்டு ரொம்ப ஃபார் சம் ரீசன் ரொம்ப பயங்கரமா இருக்குது எனக்கு. ஐ இல்ல டோன்ட் நோ. இது கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஹுக்கும் மேட்ச் பண்ணோம். இல்ல அது பீட் கூட பண்ற அளவுக்கு தான் தியேட்டர்ல பார்க்கும். ஏன்னா அதான் சொன்னேன், அதே மாதிரி அந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட ஃபீலே பயங்கரமா இருக்கு. அந்த அதுவானிக்கு அது அந்த அனியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்படி அந்த வந்து பாட்டு ஊன்னு சொல்றது வேற இருக்கு. அதான் இல்ல அந்த இல்ல ஊன்னு ப்ரோ, அதான் சொல்றது அதான் என்னன்னா பயங்கரமா இருக்கு. அந்த வீணை ஹுக்கும் வீணை வேற வீணை லீகு. தான். வீணை இன்டர்லூடு இல்ல வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு வீணா. ஹுக்கும் வந்து வேற லீகு, இல்ல இந்த சாங் வந்து வேற லீக். ரெண்டுமே வந்து தனித்தனி ஜென்ரு. இது என்ன சொல்றது, நமக்கு அது ஒரு ஆந்தம் மாதிரி. இது வந்துட்டு என்ன சொல்றது, இந்த படத்துக்கு இது வந்து நம்ம விஷுவலா பார்க்கும்போது இன்னுமே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்கவுண்டருக்கெல்லாம் போகும்போது இது பேக்ரவுண்ட்ல வரும்போது இல்ல வேற இது மாதிரி போக இருக்கும். சிஞ்சா இது மாண்டிஜிசஸ் வரும், இன்னொரு மாண்டேஜ் பிஜிஎம் வரும். எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஞ்சா இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் கூட வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? மேபி. நம்மால் மத்தவங்களுக்கே வந்து விடிய விடிய வேலை செய்வாரு, நம்மளுக்கெல்லாம் விட்டுருவாப்லையா என்ன? அதான் எப்படியும் அதான் படத்துல நிறைய நிறைய வரும். சர்ப்ரைஸ் வச்சிருப்பாப்ல. இருக்கு கண்டென்ட்டுக்கு என்ன. ஒரு சாங் இருக்குமா? ஏதாவது கண்டென்ட்டுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச தெரியல. சாங்ஸ் அதுக்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச துசரா விஜயன் மனசுலாயே வந்து எனக்கு தெரிஞ்ச எடிட்டட் சாங்கும் இருக்கலாம். துசரா அதுவே விஜயன் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது சாங் இருக்குமா? இல்ல ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் ஏதாவது வருமா என்னன்னு தெரியல. இல்ல பார்க்கலாம். அது அது இல்ல மேபி அது மாண்டாஜோட ஃபுட்டேஜோட அப்படி வரும்போது அதோட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கலாம். பட் நான் ஓ என்னன்னா சாங்ஸ் 2 போதும். இது வந்து ஃபாஸ்ட் கிரிப்பிங் மூவி இது. இதெல்லாம் ஆமா. சாங்கை போட்டு ஸ்லோ டவுன் பண்ண தேவையில்ல. ஆமா. மனசுல இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிட்டு பிட்டா சில பிஜிஎம்ஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. பிஜிஎம்ஸோட கண்டிப்பா இன்னும் ராணா வில்லன்னு அந்த பிஜிஎம்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிஜிஎம்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய இருக்கும். ஏன்னா நான் நிறைய பிஜிஎம் மத்த வித் கேரக்டர்ஸ் வாய்ஸோட ஏதாவது இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். இல்ல இப்படியே இன்னொரு ஏதாவது சோக சாங் மாதிரி ஏதாவது இது வச்சிருக்கலாம். மேபி படம் இருக்கலாமா? வந்தாதான் ஒரு தெரியும். மெலோடியா எதுக்கு மெலோடி ஏதாவது ஷின்ஷான் எதுக்கு சோக சாங்? ரத்தமாரே மாதிரி அந்த மாதிரி ரத்தமாரே அது வந்து ஒரு ஜான்ரே ஃபேமிலி சாங் வேறங்க. மாதிரி. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஜான்ரே இதுக்கு மேல சாங்ஸ் இல்ல 2 தலைவரே, அந்த ஒரு சின்ன ஒரு இது வருது இல்லையா? ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் வேணும்ல, பாக்குறீங்களா? பட் எனக்கு தெரியல, இருக்கலாமான்னு தோணுது. ஆக்சுவலா இந்த படம் வந்து யூஸ்வலா தலைவருடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் யங்ஸ்டர் இந்த படத்தை வந்து அட்லீஸ்ட் 2-3 தடவை பார்ப்பாங்க. சின்ன ஓ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற படம் இது. இந்த எழுதி கேபிஎன் சார் சொல்றப்பவே உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நமக்கு நேற்று தான் நமக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தாரு. 12th பாஸ் பண்ண போறாரு. இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணிருக்கிறாரு. சார் அப்புறம் யாரும் ஒண்ணு டியூரேஷன் வந்து சொல்லிடக்கூடாது, பிடிக்காத யாருக்கு.
டியூரேஷன் கொஞ்ச வந்து நேரம் 2 சந்தோஷமா இருக்க விட ஹவர்ஸ் மாட்டீங்களா? 2 ஹவர்ஸ் ஏ 25 மினிட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி இல்ல அது கால்குலேட் பண்றது? இல்ல 2 hours 45 minutes தான். மேபி யூகேக்கு ஒரு தனி வெர்ஷன் போட்டு அதை கட் பண்ணி விட்டானுங்களா போல. ஏன்னா இது வந்து ரொம்ப வயலன்ஸ் உள்ள மூவி. இல்லங்க எதுவுமே இன்னும் கட்டு கிட்டு எதுவுமே பண்ணலங்க இன்னும். அப்படி ஆஹ் 2 hours 25 உங்களுக்கு அதுக்கு வா, கொடுத்துருக்கான். எங்களுக்குலாம் இல்ல, அது வேற எங்கேயோ, அது எங்க இல்ல போட்டிருக்கான்னு தெரியல. இல்ல அது கனடா ஆக்சுவலா கனடா 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 கரெக்ட். அந்த யாக் சினிமாஸ் கனடா அது ஆக்சுவலா அது ஏன் தெரியல. பட் ஆனா இங்க வந்து 2 வெர்ஷன் வர மாதிரி தான் பிளான் இருக்கு. ஒன்னு 12 ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து 15 போட்டு விட்டு செகண்ட் வீக்ல 12 வர சான்சஸ் இருக்கு, ஜெயிலர் மாதிரி. தட்ஸ் த இல்ல பிளான். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படம் 15ஆவே வரப்போதானே தெரியல இல்ல இல்லையா? இல்ல 15 தான் 15 தான் ட்ரை பண்றாங்க. வரல 100% 15 தான். அதாவது 15 தான் உங்களுக்கு ஏன் 15 தான். தெரியுமா? படம் வந்து தலைவர் வந்து வெறித்தனமான ஹண்டர்ப்பா. நீ என்ன எதிர்பார்ப்பா அவர்கிட்ட? இல்ல 15 தான் வரல. நோ இது எனக்கு 12 இல்ல, மாறுறதுக்கு செகண்ட் வீக் மாறலாம். ஆமா ஆமா ஆமா, இல்ல நம்ம ஜெயிலருக்கு பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணா ஓகே தான். தட்ஸ் குட். ஏன்னா அது அப்புறம் திருப்பி ஃபேமிலி எல்லாம் செகண்ட் வீக்கெண்ட் வருவாங்க, அது சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் 12 பார்த்து கட் பண்ணிட்டாங்க, நமக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். தலைவர் பண்ற ஸ்வாக்லாம் தெரியாது. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. எனக்கு வந்து செம்ம அப்செட் ஆயிடுச்சு. எல்லாமே கட் பண்ணி நிறைய சீன் கட்டு. பட் தர்பார்ல அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டே எடுத்தாங்களே, அது ரொம்ப அப்செட் இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைட்டே தூக்குனாங்க நான் வந்து தர்பார். ஏன் வந்து இல்ல எனக்கு வந்து நான் தர்பார் பார்த்துட்டேன். பிகாஸ் அந்த போலின்னு லண்டன்ல ஒரு சினிமாஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம 4:30 ஷோ மேட்ச் பண்ணி இங்க போடுவாங்க. அதுல வந்து அன்கட்டே போட்டாங்க. பேட்டை தர்பார் நாங்க தான் பார்த்தேன். ஓகே ஜெயிலர் நல்ல வேலை வந்ததே 15 சர்டிஃபைடா வந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ரீசர்டிஃபை பண்ணி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 12 போட்டாங்க. ஸோ அதே ஃபார்மேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், பார்ப்போம். ஓகே. ஷோகேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வரல, பாத்தீங்களா? ஷோகேஸ் போட்டாங்க. பார்த்தேன். அதான் ஷோகேஸ் வந்து யாரு போய் பார்க்க போறாங்க? இல்ல ஷோகேஸ் லக்ஸ்னு இருக்கு. இங்க டாபில ஷோகேஸ் லக்ஸ் இருக்கு. சோ தே ஆர் வெரி நைஸ். நல்ல சீட்லாம் ரெக்லைனர், நம்ம அந்த பிளாசா மாதிரி இருக்கும் இங்க. சூப்பரா இருக்கும். அதேதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி அந்த பொட்டிக் தியேட்டர் மாதிரி இருக்கும் அது. சூப்பரா நிறைய இருக்கும். சீட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் எனிவே நாங்க புக் பண்ணிக்கிற தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை. இது எதுக்கு குப்பை? இப்ப புக் பண்ணிக்கிறது தியேட்டர் குப்பைன்னா குப்பை. அங்க எதுக்கு போறேன்னா இட்ஸ் அ ஃபன். அங்க மட்டும் தான் செலிப்ரேட் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோல வந்து எல்லாம் ரீகல் ஏஎம்சின்னு வந்து ஃபேமிலிலாம் அங்க கூட்டே போக மாட்டாங்க. கரெக்டுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்றதுக்குன்னே ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அதுலயும் நிறைய பேர். ஆமா, அந்த போலின் இருந்துச்சு. பட் அது வந்து கோவிட்க்கு அப்புறம் அந்த தியேட்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால தான் நாங்க ஸ்ட்ரகிள் பண்றோம். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு அந்த டைம் மேட்ச் பண்ற மாதிரி இங்க ஒரு ஷோ போட்டுருவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்கலாம், அந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததே இல்லை எங்களுக்கு. பிக்கடிலி அது பார்க்கணும் சார். அது எப்படின்னு தெரியல எங்களுக்கும். அது நம்ம குரூப்ல இருக்கீங்களா நீங்க? அந்த யூகே குரூப்ல நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்கா? ஐமேக்ஸ் வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கூட நான் ஒரு சின்ன ஒரு ஹோப், ஒரு சர்ப்ரைஸா திடீர்னு வந்து ஐமேக்ஸ் குடுக்குறோம் அப்படின்ட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். இல்லங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜோக்கர் வர்றதுனாலே அது ஓவர்லாப் ஆகுங்க. ஸ்கிரீன்ஸ் வேற கிடைக்கும். இல்ல ஒரு ஷோ போதுங்க. ஜோக்கர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீக் இல்ல உண்மைதான். ஜோக்கர் வந்து அவன் ப்ரிடாமினன்ட்லி ஐமேக்ஸை நம்பி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றான், ஓப்பன்ஹைமர் மாதிரி. ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக். சரி, நீங்க பார்ப்போம், லெட்ஸ் see. என்ஜிஆர் ஒருத்தர் அவர் பேசணுங்க. கமான் சார், என்ஜிஆர் அவங்க பேசுங்க. ஸ்பீக்கர் இல்ல இப்ப 2 பாட்டுன்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா மெயின் பாட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸுக்கு ஒரு வச்சா அந்த ஒரு பாட்டு, இது நம்ம சூப்பர் ஸ்டார்னு ஒரு இது வருது இல்ல, அதுதான் இந்த படத்தோட நிறைய இடத்துல அந்த தீம் மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அனிருத் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸோட அந்த மியூசிக்கை விட்டா அந்த படத்தோட கடைசி வரைக்கும் அந்த தீம் மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 100 பாட்டு இருக்கு ஆக்சுவலா. இதை விட பயங்கரமான ஒரு சாங்கு அது தீம் மியூசிக்கா வருமா இல்ல அந்த மாண்டேஜ் எப்பப்பெல்லாம் அது வருமோங்கிற மாதிரி அது எனக்கு தோணுது. அந்த பாட்டு இல்ல ஜெயிலர் கூட ஃபர்ஸ்ட் பார்த்தேன். தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா இது விட்டாரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருவா எடுக்கும்போது ஒரு மியூசிக் வரும். அதான் ஃபர்ஸ்ட் அதான் தீம். அதுதான் ஆனா தீம் மியூசிக்கா இருந்துச்சு. ஆனா படத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் புள்ளைய வந்து அவர் வந்து திரும்பி பழையபடி அவரோட கையை பின்னாடி கட்டி பேக் ஷாட் எடுப்பாங்க ஜெயிலர். அப்போ வந்து ஒரு மியூசிக் ஆரம்பிக்கும். அப்போ வந்து அருவா எடுக்கும்போது ஒரு மியூசிக் இருக்கும். அதுதான் இருந்துச்சு. ஆனா போக பார்த்தீங்கன்னா
ஹுக்கும் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஹுக்கும் பிடிச்சி மிரிஞ்சு எடுத்துட்டா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இது 2மே மிக்ஸா இருக்கும். அந்த வாட்ச் அவுட் நீங்க சொல்ற மாரி இருக்கலாம். அந்த பாட்டு ஆனா, இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா இருக்கு. அன்டர் வண்டார் சாங் வந்து மெஜாரிட்டியா இல்ல பயங்கரமா எல்லாத்தையும் ரீச் ஆயிடுச்சு தூக்கி ஃபேன்ஸ். சாப்பிட்டுருச்சு. பட் இருந்தாலும் ம். அனிருத்தோட எப்பொழுதும் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த மியூசிக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். பார்க்கலாம். இது நான் நிறைய படத்தை கார்த்திக் பார்த்திருக்கேன். கார்த்திக் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே சொல்றது ரைட் தான். பட் ஆனா இந்த ஸ்டோரி இஸ் டிராவலிங் ஆன் 2 டைம் லைன்ஸ், 2 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ், 2 டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு மியூசிக், அதுக்கு ஒரு மியூசிக். அதனால கவனிச்சு பாருங்க. அந்த ப்ரீவியூல வந்து எல்லாத்தையுமே ஆமா 2 டைம் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பேட்டையில ஒரு மியூசிக் கொடுத்தாங்கல்ல அந்த இவனுக்கு வில்லனுக்கு, அது ஒரு மாதிரி வேற மாதிரி. அது மாதிரி இந்த ராணா இருக்கிறாரு, இந்த 2 3 அவங்களுக்கு ஒரு மியூசிக் கொடுப்பாரு பாருங்க, அது வேற மாதிரி இருக்க போகுது. அந்த இன்னொரு பிஜிஎம் எல்லாம் இருக்குது. தலைவர் அப்படின்னு சேர்ல நினைக்கிறேன். தலைவர் வந்து உட்காந்துட்டு ஒரு டயலாக் பேசுவாரு. அதுல 3 சீனை கட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் தலைவர் ஃபேஸ் மட்டும் காட்டுவாங்க. அந்த பின்னாடி உட்காந்துருக்க அந்த பேக் வந்து யாருன்னா அந்த வில்லன். அதுக்கப்புறம் திருப்பி தலைவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது அது திருப்பி அந்த பழைய அந்த முடியெல்லாம் நரைச்சிருக்கும் தாடி. அது வேற சீனு. நடுவில் ஒரு கிளிப் போட்டு மாற்றிருப்பான். 3மே 3 டிஃப்ரெண்ட் லைன்ஸ்ல நடக்கிற அந்த இதை வந்து கிளிப் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்க, திருப்பி போய் பாருங்க எல்லாரும். ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. இல்ல இன்னும் 2 பாட்டு இருக்குங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்க. எனக்கு தெரியல. பார்த்த மாதிரி இல்ல. இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் ஆக்ஷன் த்ரில்லர், அது கோட் டிராமா, ரைட்டா? ஸோ ஆமாமா. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப பாட்டு போட்டு கமர்ஷியலா மாத்த விட. ஏன்னா ஆஹா, வந்து டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த மாதிரி பாட்டு சொல்லல. ஐ மீன் சிச்சுவேஷனல் சாங் சொல்றேன். ஒரு 1.5 minute 2 minute மாதிரி ட்ராக் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். லிரிக்ஸோட சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தெரியல எனக்கு. மேபி மாண்டேஜ் சாங்கா இருக்கலாம். மாண்டேஜ் சாங் வர தப்பே இல்ல. மாண்டேஜ் சாங் ஒரு 1 மினிட் அப்படியே இன்டர்லூட் அந்த பண்ணிருக்கலாம். மாதிரி தான். நமக்கு தெரிஞ்சபடி ஒரே ஒரு பாட்டு தான் இந்த படத்துல. இந்த மனசுல ஆய பாட்டு மட்டும் தான். அது வந்து சுச்சுவேஷனல் சாங்கா ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா தலைவர் நிறைய வாட்டி சொல்லுவாரு, இன்டர்வலுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே இது பண்றதுக்காக ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு அந்த சாங் இன்டர்வலுக்கு அப்புறம் வர மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாரு. மிச்சம் எல்லாமே மாண்டேஜ் சாங் தான். இந்த வாச்சா சாங்கு, இந்த அண்டர் வண்டார் எல்லாமே பாத்தீங்கன்னா மாண்டேஜ் சாங்கா தான் வரும். பாருங்க, அது இருந்தாவே போதும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரே ஒரு பாட்டு தான் படத்துல. பாட்டா வந்து ஒண்ணு மட்டும் தான். மனசுலாய மட்டும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு பாட்டு அங்க இருக்கணும். அதேதான் ஜெயிலர்ல காவலா சாங் தான் சாங். மத்த எல்லாமே வந்து மாண்டேஜ். மனசுலாய ஒரு சாங், மிச்சம் எல்லாமே மாண்டேஜ் தான். அதுவே போதும். நம்மளுக்கு வந்து தேவையில்லாம ஸ்பீட் பிரேக்கர் வேறவே வேணாம். அந்த கதையோட இதுலயே போனா போதும். அந்த ஸ்டோரி பிளாட்லயே போனா போதும். தட்ஸ் வெரி குட். அதுல என்னன்னா, ஜெயிலர்ல ஒரு பிஜிஎம் மெயின் வந்து சிவராஜ்குமாருக்கும் மோகன்லாலுக்கும் தலைவருக்கு அந்த இடையில வரக்கூடிய பிஜிஎம்ஸ் மாறி மாறி வரனால ஒரு பாட்டே தோணாது. சிவராஜ்குமார் சிச்சுவேஷன் போனோன்னு ஒரு மியூசிக் கொடுப்பாம பாருங்க, ஐயோ அதெல்லாம் அவர் எப்போ வரும்போது அந்த மியூசிக் தான் வரும். அதே மாதிரி மோகன்லாலுக்கு. ஸோ இந்த மியூசிக்கு போகும்போது நமக்கு வேற எதுவுமே தோணாது, பாட்டாவது ஒன்றாவது, இதுவே போதியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிஜிஎம் கொடுத்துருவோம். அப்படி அனிருத் கண்டிப்பா படம் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா 2 3 பிஜிஎம் வரும். அதே மாதிரியே நம்ம அதுல தாயிட தித்தித்தா அப்படின்னு ஒண்ணு வரும்ல. அதான் அதே மாதிரி இதுல வந்து அண்டர் வண்டார்லயே கேப்ல வருது. பாத்தீங்களா எங்கேயாச்சும்? அதுலயே வருது. அந்த அண்டர் வண்டர் பாட்டுலயே இடையில வருது. தாயிட தித்தித்தா அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்படின்னா ஃபுல்லா ஃப்ளோ ஆகிற மாதிரியே ஒரு மியூசிக் இருக்கு அதுல. இது போக வந்து அமிதாப் பச்சனுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 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 என்ன சொல்றது, அவருக்கு ஒரு மியூசிக் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இது வரைக்கும் மத்த கேரக்டர்ஸ்க்கு எந்த பிஜிஎம் எதுவுமே இன்னும் ரிவீலே பண்ணலையே. ஸோ கண்டிப்பா அமிதாப் இருக்கும். மெயின் வில்லன் ராணான்ட்டாரு. ஸோ ராணா கண்டிப்பா. இதுல இன்னொரு ரீசன் அனிருத் சொன்னதுதான் ஜி. இந்த மாதிரி படம் நான் வந்து பண்றது புதுசு, இதை நான் கொஞ்சம் ரொம்ப ட்ரெயின் பண்ணி யோசிச்சு பண்ண போறேங்கிறதுனாலதான் இந்த பிஜிஎம் எல்லாம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகல. அவரே ரொம்ப யோசிச்சு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பிஜிஎம் கொடுக்கணும். அந்த சீன்ஸ் பை சீன் ரொம்ப ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். இப்ப ஜெயிலருக்கு கொடுத்துடலாம் டக்குன்னு, இதுக்கு கொடுக்கறதா பெரிய விஷயமா இருக்குது இப்ப அவருக்கு. ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் ப்ரோ. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிஜிஎம் கொடுக்கணும்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல.
அது அனிருத் பக்கா பண்ணுவாரு. 4 ஹீரோவுக்கு அது அமிதாப் பச்சனுக்கு இந்த அதுதான் ப்ரோ, மாதிரி ஜெயிலருக்கு ஓகே, பட் இதுல ரொம்ப யோசிக்கிறாரோன்னு தோணுது எனக்கு. ரொம்ப மெனக்கிறாருன்னு இல்ல நினைக்கிறேன். கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஃபகத் நல்லா ஃபாசிலுக்கு தனி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பிஜிஎம். கொடுப்பாங்க, பட் ஏன் லேட்டா வருதுன்னு ரீசன் அதுதான். லேட்டா அது வர்றதுக்கு படத்துல தான் காரணம் அதுதான். அது இல்ல படத்துலதான் அனிருத்துக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து படம் இருக்குல்ல சார். இப்போ அது படத்துல தான் ஆமா, பார்க்க ஆமா. முடியும். கண்டிப்பா அது படத்துல தான் பார்க்க முடியும். டேய் இதெல்லாம் தேவரா முடிச்சு ஜெயிலர்ல கூட ஜெயிலர் டைம்ல கூட மோகன்லால் பிஜிஎம் அதெல்லாமே வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் மோகன்லால் பிஜிஎம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மோகன்லால் பிஜிஎம்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லையே. இதுவே இல்ல, மோகன்லால் சிவராஜ் இல்ல குமாரும் இல்ல எதுவுமே ஆமா, அது கிடையாது எல்லாமே நினைக்கிறேன். வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிஜிஎம் எல்லாம். இல்ல, எஸ், அணி அதுதான். அணி எப்பவுமே வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸ்னா அது எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும். கேரக்டர்ஸுக்குன்னு ஒரு தீம் வந்து கம்பல்சரி அவர் வந்து கொடுக்குறாப்புல. ஒரு வில்லன்னா வில்லன் கொன்னு, ஹீரோனா ஹீரோ ஒண்ணு, அதுலயே நிறைய அந்த வெரைட்டிஸ் கொடுக்குறாரு. பேட்டையில தான் அது ஆரம்பிச்சது சின்சான். அந்த இந்த இவனுக்கு வரும்ல, நவாசுதீன் சிலி நவாசுதீனுக்கு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு விஜய் சேதுபதிக்கு ஒரு சூப்பர். ஆக்சுவலா கொடுப்பாம பாரு. ஆக்சுவலா நவாஸுக்கு அந்த அந்த அவரு கொடுத்ததுதான் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா உண்மை எல்லாருக்குமே தெரியும் அந்த இது. அதே மாதிரி இங்க 4 பிஜிஎம் பெண்டிங்ல இருக்கு. நம்ம பாத்துக்கலாம். தியேட்டர்ல தான் போய் இங்கெல்லாம் நம்ம யாரும் கேட்க முடியாது. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். செம்மையா 4 இருக்கும். பிஜிஎம் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் சாங் ஒண்ணு இருக்குது. ஆமா கண்டிப்பா. ஸோ இல்ல தலைவருக்கு கோர்ட்டும் டிராமா அப்படிங்கறதுனால கடைசியா என்ன படம் கோர்ட் சீன் வந்தது? எந்திரன் தானே சார் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோர்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை இல்லையா தலைவருக்கு படத்துல? கடைசி கோர்ட் எந்திரன்ல சீன்ல தானே பெருசா வந்து இல்ல இல்ல சிவாஜில ஒரு இல்ல இல்ல சின்ன சீன் வரும், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய சீன் பெருசா ஒரு கோர்ட் லென்த்தியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வந்தது. கோர்ட்னா லிட்டரலா சூட் போட்டு அந்த மாதிரி கோர்ட் இல்ல. ஹி இஸ் a human கோர்ட் rights. கோர்ட் இல்ல அதான் கோர்ட் தான். So it's human rights ஜி court. இல்ல ஜி, இதுல ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அமிதாப் வந்து ஜட்ஜா இருக்கும்போது தலைவர் எங்க இருக்கிறாரு? அமிதாப் ரிசைன் பண்ணிட்டு அவர் ஒரு ஒரு இந்த கமிஷனா இருக்கிறாருல்ல, அந்த Human rights ஹியூமன் commission. ரைட்ஸ் கமிஷன் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது வரும்போது தலைவர் கொஞ்சம் ஹோல்டா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வருது சில பேருக்கு. எல்லாம் வார்த்தை நம்ம பிரின்ஸா போட்டு இதெல்லாம் நிறைய பண்ணி பேர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு நம்ம ரொம்பலாம் அனலைஸ் பண்ணோம். ஜெயிலர் டைம்ல இஷ்டத்துக்கு கதை விட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லாம் மண்ணு வாரி போனாங்க. மூஞ்சில மூக்கு உடைச்சிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல அந்த மாதிரி நிறைய நடக்கும். படம் வந்து சம்பவம் நமக்கு எப்படி பண்ணும்போது வந்தாலும் ஓகே, ஜாலியா இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தலைவர் செமையா இருக்கும். அவ்வளவுதான். இது அதேதான். இன்னொன்னு எப்போ இந்தியால எல்லாம் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா? லாஸ்ட் வீக் தான் ஓபன் பண்ணுவாங்களா? நீங்களாம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இந்தியாவிலயா முன்னாடி ஓபன் பண்ணிட்டாலும் இவனுங்க ஒரு வாரம் 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் கதவே திறப்பானுங்க. இது எப்படி நம்ம மாத்திர போதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது 1000 டிக்கெட் புக் பண்ணுவாரு அவன் கம்பெனிக்கு. அது ஒரு 100% 1.5 லட்சம் பண்றாரு மேல. அவரு. அவர் சத்தியம்ல போட்டுருவாரு அவரு. ஐநா இதுல போடுவார், லக்ஸா இதுல பேர் என்னது, என்ன இருக்குது அங்க இன்னொரு லக்ஸுரி இன்னொன்று இருக்கா, லக்ஸ் சினிமாஸ் ஆமா, தானே? இன்னும் இருக்குல்ல. ஆமா, லக்ஸ் அந்த ஐநாக்ஸ். ஆமா ஆமா, மொத்தம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்பெஷலா இருக்கும். அது ஒவ்வொரு டிக்கெட் 1000 ரூபாய் இருக்கும் அங்க. மொத்தம் பிடிச்சிருவாங்க 1000. பெல்லாசோவா ஏதோ ஒண்ணு இருக்குமே அதுவா? பலாசா வந்து இங்க வடபழனி போறோமால, லக்ஸ் வந்து ஃபீனிக்ஸ் வேளச்சேரி. அதுதான் வேலைச்சில தான் புக் பண்ணுவாங்க அவர் மொத்தம் 1000 டிக்கெட் போட்டுருவாரு ஆல்வேஸ். 10 லட்சம் அது முடிஞ்சு போச்சு. யாருக்கும் அந்த ஹோல் டேவே காலி, யாரும் உள்ள போக முடியாது. எத்தனை டிக்கெட் போடுறாரு? லாஸ்ட் டைம் 1000 டிக்கெட் ஜெயிலர் போட்டார் இல்லையா? 1000 600 700 போட்டாரு. அஸ்வின் சொல்லுங்க அஸ்வின், ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக்கு ஒரே ஒரு டைலாக் சொல்றேன். கேட்ட பையன் சார் இந்த கார்த்திக். கங்க்ராட்ஸ், கலக்கிட்டீங்க போங்க. ஒரே நாள்ல சென்சேஷன் ஆயிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஜெயிலர் டைம்ல இப்படிதான் இருந்துச்சு. ஜெயிலர் டைம்ல இப்படிதான் இதான் பண்ணோம். கார்த்திக் சார் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க ஷின்ஷா. இல்ல நீங்க வந்துட்டு எத்தனை டிக்கெட் சார் புக் பண்ணீங்க? நாங்க வந்து 350க்கு புக் பண்ணிருக்கீங்க. நீங்க அங்க ஒரு டிக்கெட் $22. ஒரு டிக்கெட் $22 கணக்கு. இல்ல அங்க சென்னையில ஒருத்தர் 1000 டிக்கெட் புக் பண்ண போறாருன்னு சொல்றீங்க. அது ப்ராக்ஸில வருமா எதுல வரும்? அது வந்து அவருடைய தலைவர் மேல வச்சிருக்க லவ்வுக்கு அவங்க எம்ப்ளாயிக்கு மொத்தமா வாங்கி கொடுக்குறாங்க. அதான் மொத்தமா வாங்கி கொடுக்குறாங்க. அது இதுக்கே அப்படி கதறிட்டு இருக்கானுங்களே அவனுங்க. அதெல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டா என்ன பண்ணுவானுங்க? அவங்களுக்கு தெரியாதுல. இப்போ
கபாலில இருந்தே இன்னொன்னு அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு அவரு. இன்னொன்னு தெரியணும் இல்லையா? தலைவருடைய லாஞ்சிவிட்டி, அவருடைய இத்தனை வருஷம், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க. எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க. பாமர மக்களும் இருக்கிறவங்க. எல்லா ரேஞ்சில இருக்கிறவங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க. அவரு மேல இருக்கிற அன்புல வந்து என்ன வேணா செய்வாங்க. அ எ ஒ எ என்ன என்ன வேணா செய்வாங்க இன் த சென்ஸ் லைக் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுவாங்கன்றேன். எல்லாரும் கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க இல்லையா? அது செலவு பண்றதுக்கு கெப்பாசிட்டி கடவுள் குடுத்துருக்காரு. அவரு மேல வச்சிருக்க அன்புல செய்வாங்க அதெல்லாம். இப்போ ப்ராக்ஸி புக்கிங் கிடையாது. இப்போ இதெல்லாம் எனக்கு எனக்கு வீக்கெண்ட் இருக்கு. ஒரு வீக்கெண்ட் தான் வீட்டு வேலைலாம் செய்யணும். எல்லாரையும் பார்த்துக்கணும். எவ்வளோ ஒர்க் இருக்கு. இருந்தாலும் இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சேர்ந்து எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும், உங்களுக்கு எத்தனை அது எவ்வளோ ஒர்க் தெரியுமா? என்ன ரீசன்னா எல்லாரும் வந்து ஒண்ணா வந்து அந்த செலிப்ரேஷன் டைம்ல வந்து குதிக்கணும், ஆடணும் அப்படின்றது சந்தோஷம். அது லைக்கா இங்க வருண்கிட்ட பேசி, அது ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் இருந்துட்டு, பேனர் வேணும் இந்த சைஸு, இவ்வளோ மெஷர் போகுது. ஹரிஷ் திருப்பி வந்திருக்காரு. அவர்லாம் உட்காந்து நேத்து டேப் மெஷர்லாம் வச்சு, எத்தனை ஃபீட் கணக்கு போட்டுருந்தாரு. நாங்க உட்காந்து தியேட்டர் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. ஏன்னா இங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு இங்க. நீங்க சும்மாலாம் அப்படியே இந்தியா மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த சைடில் பேனர் வச்சா ரெட் கார்பெட் இங்கே வச்சு எல்லாம் வருவோம். அங்கே டான்ஸ் ஆடுவோம், இங்கே ஃப்ளாஷ்மா யார் டிஜே கூப்பிடணும், யார் வந்து இன்னும் விட்டா ஒரு கல்யாணம் மாதிரி நடத்துருவாங்க போல இருக்கு சில பேர். எல்லாரும் சஜஷன் கொடுத்து கொட்டுறாங்க. ஆனால் வேலை செய்யணும் இல்லையா? இதில் லாட் ஆஃப் ஒர்க் இது. எதுக்கு செய்கிறோம்? நம்ம அவுட் ஆகுதுல தலைவர் மேலே வச்சிருக்க ஒரு அன்பு. அவர் இத்தனை வருஷம் நம்மளை அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு ரோல் மாடல் நம்மளுக்கு அவர். இது கூட செய்யலைன்னா தான் செய்யறது. இதுல வந்து ப்ராக்ஸி புக்கிங் அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. விட்டு போங்க சின்ன பசங்க. இல்ல நம்ம உங்களுக்கு அவங்க என்ன தெரியும், நீங்க எதிர்பார்க்கறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் அத்தனை ஃபேமிலிஸ்க்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் ஒரே ஷோக்குல புக் பண்ணணும் அப்படின்னா நாட் அவங்க ஈஸி. அவங்க கரெக்ட். அதான் என்னமோ 350 அவனுக்கு 350 அதான் ஜஸ்ட் லைக் தட் அவனுக்கு வந்து ஒரு அது இல்ல ப்ராக்ஸி பப்ளிக்னு புக்கிங் ஒரு ரூல் அதான். இருக்கு சின்ச்சா. நீ மொத்தமா புக் ம். பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஓபன் பண்ணணும் அவங்க. தெர் இஸ் லா. இதெல்லாம் இந்தியாவை சொல்லுங்க போய் இஷ்டத்துக்கு கணக்கு காட்டுறது. ஸோ தெர் இஸ் லா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கார்த்தி ப்ரோ, நீங்க டிக்கெட் மாலை போட்டீங்கல்ல, அவர் வந்திருக்கிறாரு. அவர் நம்ம எங்க எக்ஸல் ஷீட் குரு அவர் ஒரு ஜீவன் வாங்க ஜீவன். ஒரு ஒரு சின்ன பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ் அது மாதிரி ஒரு நேத்து ஒரு பாம் போட்டோம், பத்திக்கிச்சு ஃபுல்லா ட்விட்டர். சின்ன பாம் இல்ல, பெரிய ஆட்டம் பாம் அது. இன்னும் எங்க பெருசா எதிர்பார்க்கறாங்க. இன்னும் நல்லா இவரு லைக்கா எல்லாம் போடுவான்னு பார்த்தா இன்னும் எதுவுமே போடலையா? இதெல்லாம் எடுத்து போட்டா இன்னும் நல்லா பரவும். போடாங்க. ஆமா. நம்ம ஆளுங்க டென்ட் கோட்டா பண்ணிருக்காங்க. அது இருக்கட்டும் ஆமா, ஜீவன். அந்த நம்மளுக்கு ஸ்பெஷல் ஷோக்கு பிரைவேட் ஷோக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே, கார்த்திக் கேட்டிங்களா இல்லையா? அதை கேட்டு சொல்லுங்க அவருமா. அவர் காத்திட்டு கேட்கணும். அவரு லைட்டா கோச்சிங் இருப்பாரு, கேட்கணும் அவரை. ஏன்னா நிறைய பேர் கோச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா ஷோ நாங்கள் பிரைம் ஷோ நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஏற்கனவே கேட்டாங்க, டிக்கெட்டே இல்லைங்க கிட்ட இப்போ. இதுல வேற அந்த இன்னொரு ஸ்லாட் 40 பேர் அந்த ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து போடணும். சினி லான்ச் இது. இவங்க என்னது அந்த 6:30 பிளாக்டே ஃபுல்லா பிளாக். 6:30 to 7 7 ஸ்கிரீனும் பிளாக் பண்ணிருவாங்க அப்படியே. இன்னொரு 40-50 பேர் கேக்குறாங்க அந்த ஸ்லாட்டுக்கு. என்ன பண்றது கேபிஎன்? இந்தியால இருந்து வரீங்களா? ஆள் அனுப்புறீங்களா? அதான் வேண்டாம், ஒரு வண்டி லாரியில பிடிச்சி அனுப்புறோம். ஆளா இல்ல உங்களுக்கு. நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் பிராக்சி பண்றீங்க, நாங்களும் எதை பிராக்சி பண்றோம். இது என்ன ப்ராக்சின்னு கடைசியில தர்பார்ல தலைவர் சொல்லுவார்ல, ப்ராக்சின்னு அது மாதிரி கட்டின்னு இருக்கானுங்க இவனுங்க. அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலங்க, பாவம். அதுதான் சொன்னேன். இப்போ ப்ராக்சினா ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் வரக்கூடாது இல்ல, சும்மா எம்டியா தான் இருக்கணும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ எடுத்து போட்டா தெரிய போகுது. அரேஞ்ச்மெண்ட் இப்ப அப்படிதான் பண்ணிருக்குது. ஏன்னா செலிப்ரேஷன் வந்து அப்படியே அந்த 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 தியேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். நீளமா பேனர் வச்சு ஃபுல் நீளமா அப்படியே கூட்டத்தை நிப்பாட்டி போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்குது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். கார்த்திக் சார், நீங்க லைவ் போட்டுருங்க கார்த்திக் சார். அன்னைக்கு அவனுக்கு லைவ் பண்ணிடுவேன். எவனும் நம்ம தூங்குற மாதிரி அவனுக்கு தூங்க கூடாது கார்த்திக் சார். அன்னைக்கு எங்க பிளானே கேளுங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 3 o'clock இங்க, 3:15 இங்க, அதாவது 3:45 இந்தியா டைம் மார்னிங். அந்த ஷோக்கு நானும் கார்த்தியும் போயிடுவோம். போயிட்டு கிளைமாக்ஸ் முடியறதுக்குள்ள வெளில வந்துட்டு திரும்பி இந்த லைவ் ஆரம்பிக்கணும் செலிப்ரேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு தனி ஷோ போடுறதுன்னு பிளான் வச்சிருந்தல, அது என்னாச்சு? அதான் அது வந்து இது அது டென்ட் கோட்டா கிட்ட தானே வரணும். கேடிஎம்மே 3 மணி தான் வருதுன்னு சொல்லியிருந்தானே சார். அதுதான் ஜீவன், நமக்கு ஒரு ஷோ 3 o'clock ஆரம்பிச்சு, நோ இன்டர்வல், நோ அட்வர்டைஸ்மெண்ட், எதுவுமே இல்லை. ஆரம்பிச்சோமா முடிச்சோமா வெளியே வந்தோமா. ஏன்னா முடிச்சுட்டு வெளில வந்தோம்.
அது வந்துட்டு கரெக்டா 5:05 வெளில வந்துட்டோம்னா See, இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு போடலாம். அட்வான்டேஜ் இருக்குது. அங்க ஓனர் நம்ம அசார்னு ஒருத்தன், அவன் வந்து ப்ளஸ் கார்த்திக் தான் அவங்க எல்லாம் வந்து நம்ம சொல்றதுன்னா கேடிஎம் வந்தோடனே உனக்கு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி குயிக்கா வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து இந்த அணி வந்து ஒரு 3 டிராஃபி சிம்பிள் போட்டார் தேவாராக்கு. இப்போ தேவாரா வந்து நல்லா ஓடுச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ், ஏன்னா நல்லா ஓடுச்சுன்னா 2 to 4 வீக்ஸ் வரைக்கும் கூட நல்லா போகும் படம். யூஎஸ் யூரோப்ல கூட கரெக்ட் அதுதான் தான். affect பண்ணுது. ஆனா வந்து அந்த மாதிரி வந்து யூஎஸ் கிடையாது. அந்த C-Lounge வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் அது. அதுக்கப்புறமா அங்க போறவங்க வந்து சும்மா ஜாலியா சமோசா சாப்பிட்றதுக்கு, லைட்டா இந்தியன் காஃபி குடிக்கிறதுக்கு, அப்படியே படம் பார்க்கறதுக்கு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் தான். ஏன்னா 2 வீக்ஸ் இருக்குது இல்லையா தேவாரம் வேட்டையனுக்கும். அதுக்கு அப்புறம்லாம் அதெல்லாம் சும்மா மார்னிங் ஷோ மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே அது இதுதான் ஃபுல் டாமினேஷன்ல இருக்கும். அதுவும் வந்து புக் ஆச்சுன்னா திருப்பி வந்து வெர்ஷன் ஓபன் பண்ணிட்டே இருப்பாங்க. லேட் நைட் அவங்க ஒருவேளை தெலுங்கு வெர்ஷன் வேணா அது இருக்கலாம் இல்லையா கார்த்தி? தெலுங்கு வெர்ஷனுக்கு ஸ்கிரீன் வேணும் இல்லையா? தமிழ் வெர்ஷன் ஃபுல்லா இருந்துச்சுன்னா screen. அவங்க தெலுங்கு வெர்ஷன் எதுக்கு ஓபன் பண்ணி எம்டி வச்சுக்கணும்? எங்க லேட் நைட் ஷோ வச்சுக்கிறது? ஏதாவது பண்ணிக்குவான். நான் இல்ல அந்த தியேட்டர்ல ரெண்டு ஷோ போட்டிருக்கான் தெலுங்கு வருஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்னு, லேட் நைட் ஷோ ஒன்னு போட்டிருக்கான். இந்த பிரைம் ஸ்லாட், அந்த ஈவினிங் ஸ்லாட் எல்லாத்தையுமே வந்து தமிழ் ஷோ மட்டும்தான். அது எல்லாமே நம்ம பிளாக் பண்ணியாச்சு. அதுவுமே கார்த்தி அசார் சொன்னானே ஞாபகதா? இந்த மாதிரி ஃபுல் பிளாக் வந்து லாஸ்டா பாகுபலிக்கு நடந்ததுதான். அதோட இப்பதான் நம்ம தான் பண்றோம். அது கார்ப்பரேட் பண்ணிச்சு, பப்ளிக் பண்ணல. இது பப்ளிக். ஆமா, இது மாதிரி இப்ப இந்த வாட்டி பண்ணிருக்கு. அவங்களே வந்து அவன்லாம் ஆடிட்டானு. என்னையா பண்றீங்க நீங்க? எங்க இருந்து எவ்வளவு கூட்டத்தை கூட்டு வந்தீங்க அப்படின்னு. அங்க மல்லு நேத்து ஏதோ மலையாள படத்துக்கு பார்க்க வந்த ஜனங்க எல்லாம் வந்து என்ன படம், என்ன இவ்வளவு வாங்கினீங்க, என்ன தியேட்டர் அப்படின்னு கேட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டாங்களா, நம்ம கிட்ட வந்தாங்க. ஆமா ஆமாமா, உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்ன பண்றீங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. நான் தான் போய் ஆன்சர் எல்லாம் வர பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக், இந்த ஷோ 2 or 45 minutes இல்ல 225 minutes திடீர்னு யாரோ ஒரு 245 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா, அது யார்க் சினிமாஸ்ன்ற ஒரு சைட்ல 225 போட்டிருக்கான். அது எங்க தெரியல. யூகேவா? நல்லதுதான், ஆக்சுவலி நமக்கும் நல்லதுதான். சட்டன் வெளியே வந்துடலாம் செலிப்ரேஷன் மாதிரி. நம்ம ஆனா 225 ரொம்ப ஷார்ட் டைம் இல்ல. இவ்வளவு காஸ்ட் வச்சுக்கிட்டு 225 ரொம்ப ஷார்ட் டைம் இல்ல? இவ்வளவு ட்ரெய்லர்ல அந்த ப்ரிவியூலயே தலைவரே ரெண்டு ஷாட் தான் வந்தாரு. அது மீதி எல்லாம் அவ்வளவு பேர் இருக்கானுங்க அந்த படத்துக்குள்ள. 225 எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கட்டா இருக்கும். 230ங்கிறது கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும். 230 இருந்தா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா கிறிஸ்பா இருக்கும். நீங்க என்ன இந்தியன் 2 மாதிரி வேணும்னு ஆசைப்படுறீங்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் அப்படி இல்ல, அந்த மாதிரி இல்ல. இப்ப தலைவர் படம்னா நம்ம தலைவர் எவ்வளவு 3 மணி நேரம் கூட பாக்கலாம். சிவாஜி எல்லாம் அப்படிதான் இருந்தது. அது மாதிரி சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப வந்து அவ்வளவு பேஷன்ஸ் இல்ல. அது கரெக்ட் தான். அன்லெஸ் வந்து பயங்கரமா என்கேஜிங்கா இருக்குதுன்னா இட்ஸ் டிஃபரெண்ட். இந்தியன் டூர்லாம் ஒரு 2.5 hours எடுத்திருந்தா இவ்வளோ சரி போனா போதும், ஏதாவது ஆவரேஜ் விட்டு வெளியே வந்திருப்பாங்க மக்கள். இதை எக்ஸ்ட்ரா 10 minutes டார்ச்சர் பண்ணதால வந்து வெறுப்புல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு போயிட்டாங்க. அது படம் இல்ல இந்தியன் 2ல 2 மணி நேரம் எடுத்திருந்தாலும் படம் ஓடி இருக்காது. அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. ஓடி இருக்காது சும்மா. இல்ல கரெக்ட் தான், ஒண்ணுமே இல்ல, ஓடி இருக்காது. ஆனா மக்கள் விரக்தியா பேசிருக்க மாட்டாங்கன்றாங்க. நான் நம்மள ஃபேன்ஸ் சொல்றேன், காமன் மைண்ட் செட்ல நான் சொல்றேன். கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ விக்ரம்லாம் ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட தானே ஆகும். அதெல்லாம் சூப்பரா போச்சு, படம் நல்லா இருந்தது. ஆமா, படம் கண்டென்ட்டை பொறுத்து அவன் கண்டென்ட்ல தானே எவ்வளோ ஃபேன்ஸ் தவிர்த்து நியூட்ரல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டென்ட் நல்லா இந்தியன் டூர் மாதிரிலாம் இருந்ததுன்னா அவ்வளோதான், 1 hourல எஞ்சி வெளியே வர வேண்டியது. அந்த மாதிரிலாம் நம்ம படம் இருக்காது. பட் சொல்றேன், எப்போ ஆடியோ லான்ச் எப்போ டிவில போடுறாங்களா ஏதாவது தெரியுமா கார்த்தி? மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் சண்டே தான் இருக்கும். கமிங் சூன்னா சன் டிவி போட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சண்டே போட்டுருவான். மேபி சண்டே இருக்கலாம். இந்த சண்டே 29th or 29th போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி அடுத்த சண்டே போட்டீங்கன்னா 1 week ஆயிடும். லாஸ்ட் வீக்கெண்ட் தான் போடுவானுங்கல்ல அவங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் போட்டு அப்படியே ஹைப் ஏத்துவாங்க. ஆனா இப்பவே ஆட் போட்டாங்க. அக்டோபர் 2 போடலாம். அக்டோபர் 2 போடலாம்ல. காந்தி ஜெயந்தி இருக்கலாம். ஆமா, அதுவும் இருக்கலாம். காந்தி ஜெயந்தி கரெக்ட். அக்டோபர் 2 தான் ட்ரைலர் ரிலீஸ்னு சொன்னாங்க யாரும். ஆமா, அக்டோபர் 2 தான் ட்ரைலர் போட்டுருக்காங்க யாரும்.
ம்ஹும். ஆனா இதுக்கு மேல என்ன ட்ரெய்லர் வர போகுது? இதுவே போதும்ல ப்ரிவியூவே. இதுக்கு ட்ரெய்லர்னா ஸ்டோரி ரிவீல் ஆயிடும். இந்த சஸ்பென்ஸோட இருக்கிறது நல்லதுதாங்க. ஆமா, இப்போ வந்தது கரெக்டா இருக்கு. இல்ல அடுத்த ட்ரெய்லர்ல வாரம் வந்தாலும் அடுத்த வாரம் தெலுங்கு ப்ரொமோஷன் இருக்கு தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆமா, கழிச்சு இன்னும் தலைவர் தெலுங்கு போறாருன்னு நினைக்கிறேன். ஹிந்தியோட ப்ரிவியூ எல்லாம் வரல, வெறும் தமிழ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. தெலுங்கு ஹிந்தி இவங்க கன்னடா எதுவுமே வரல. ஃபர்ஸ்ட் வேட்டைன்னு பேர் வச்சே தெலுங்குல வச்சா இட்ஸ் நாட் குட். தே ஹேவ் டு வேட்டையாடு ஆர் சம் த வேட்டைன் த ஹண்டர் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு? இன்னும் லைக் ஐ திங்க் தே ஹேவ் டைம். ஜெயிலர் இதே மாதிரி தானேங்க. ஜெயிலர் ஒரு மாசம் முன்னாடி தானே எது ஆரம்பிச்சாங்க. காவாலவே ஜூலை 8, 9 தான் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் இல்லையா? ஆகஸ்ட் ஆமா, 10, ஜூலை எட்டு 9 தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மாசம் முன்னாடி தான் அப்புறம் ஸ்லோவா காவாலா வந்து செட் ஆன் ஃபயர். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா பண்ணி சன் இதே மாதிரி ஜெயிலர் பண்ண ஜெயிலர்லாம் எந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ணல தெலுங்குல எங்கேயுமே. இதை கொஞ்சமாவது பண்ண இல்லையா அவங்க? ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைவருக்கு. மக்கள்லாம் வந்து எக்ஸைட் ஆச்சு. ஜெயிலர்லாம் வந்து மக்களா தூக்கி போய் வச்சது தான். அதுக்கப்புறமா வந்து சன் டிவி ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு வைப்ரேஷன், அப்புறம் அவன் ஃபுல் மார்க்கெட்ல இறங்கிட்டாங்க. இறங்கி தெலுங்கு பிரிச்சு கொஞ்சம் லைட்டா ப்ரமோஷன் பண்ணாலே போதும். பெரிய படமே எதுவுமே இல்ல. பெரிய படம் எதுவும் இல்ல, அசால்ட்டா ஓடும் தெலுங்குல. ஆகணும், அவன் இருக்கிற நிலைமைக்கு இது பண்ணி தான் ஆகணும். அதனால எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ரமோஷன் ஆமா பண்ணுவான். அவன் அடி வாங்கின இப்போ ரீசெண்டா வாங்கின அடிக்கு இது அவன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மேக் ஆர் பிரேக் மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கு லைட்டா கிட்ட இருந்து. ஆமா, அவனுக்கு இது மேக் ஆர் பிரேக் படம் தான் இல்ல, தொடர்ந்து அடி அவனுக்கு. PS2 அப்புறம் இந்த இந்தியன் 2. லைக்காலாம் இந்த படத்தை ரொம்ப பெருசா நம்பி இருக்கான். இந்தியன் 2 தான் அவனுக்கு பெருத்த அடி அவனுக்கு. ரொம்ப அதாவது நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்த ஒரு 10 to 15 days கேப் இருக்கும்போது அவன் நல்லா பண்ணுவான். தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு. ஹிந்தில என்ன சார் மல்டிப்ளெக்ஸ் போகுதா இல்ல 8 weeks விண்டோ எதுவும் கொடுத்துருக்காங்களா? தெரியல. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக் தான் குரூஷியல் வீக். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல என்னென்ன பண்றான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் யார் ரிலீஸ் பண்றா. ஏன்னா கான்ட்ராக்ட் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் ஃபுல் பிசினஸ் அஃபிஷியல் எல்லாமே சைன் பண்றாங்க. ஓவர்சீஸ்ல லைக் ஓன் ரிலீஸ் யூஎஸ்ல த்ரூ டென்ட்டுகோட்டா இவங்களோட. ஸோ அது வந்து அதே தான் யூகேலையும் நினைக்கிறேன், யூரோப்லயும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஓன் ரிலீஸா பிவிஆர் ரிலீஸ்னு போட்டிருக்கான். எப்படி என்ன பண்றான்னு தெரியல. இது ப்ரோமோ இருக்குதா நார்த்ல ஏதாவது? தெரியலையே, தான் நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிடும் கேபி. யாராவது புதுசா வரவங்க பேச சொல்லுங்க. ஏதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் குவைட்டா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் பேசிட்டு இருக்கோம். அவர் எங்க ராஜகுரு வரலையா? அவரு தான் அடிக்கடி வருவாரு. சண்டே எல்லாம் ஆளாது வீட்டு வேலை ஏகப்பட்ட. என்ன இந்தியா மாதிரி நினைச்சிட்டீங்க? சொல்லுங்க ஜீவன், உங்களை மாதிரியா? சொல்லுங்க பார்ப்போம். 4 ஆளு வீட்டு வேலை. நானுமே வெஜிடபிள் வாங்க போயின்னு இருக்கேன் கார்ல. போய் பேசின்னு இருக்கேன் அப்படியே. எல்லாரும் சமைக்கணும், கழுவணும். சண்டே இங்கெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம். காலையில வேற ஆபீஸ் போகணுமே. நான் வருத்தத்துல படுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் இப்படி சொல்லலாமா? மத்தவங்க எல்லாம் சொல்லலாம் சார். அத சொல்லாதீங்க சார். அதான் அது கேட்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லை சார். அதெல்லாம் சொல்லாதீங்க சார். காலையில நான் வாங்குறடி எனக்கு தான் தெரியும். எவனுக்கு லோன் கொடுக்கறது, எவன்கிட்ட லோனை திருப்பி வாங்குறது, இந்த கவலையில் படுத்துட்டு நினைக்கிறேன். ஒருத்த அணுக மாட்டான். அவ்வளவுதான். அடுத்த 10 நாள் என்னை வச்சு பொழந்துருவாங்க. எங்க இவர் ராஜ் காணோம்? ராஜ் பிளைட்ல பறந்துட்டு இருக்காரா புக்கிங்க்கு? ராஜ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உண்மையா அது? எத்தனை அக்கௌண்ட்டுக்கு சஸ்பெண்ட் ஆகுது அவருக்கு? பாவம், அவரு கொஞ்சம் சண்டை கோழி, அதான் பிரச்சனை. இருங்க வரேன். ஏங்க அவரு ராஜ் அக்கௌண்ட் சஸ்பெண்டா? தெரியல, அதானே காணோம். இல்லாட்டி முதல் ஆளா உட்காந்துருப்பாரு. அடிச்சு பாருங்க. ஆமா, சொன்ன மாதிரி இல்ல. அவரு இந்நேரம் டிக்கெட் எல்லாம் போட்டதுக்கு இந்நேரம் அவரு இந்நேரம் கொளுத்திட்டு இருப்பாரு. இல்லாட்டி அவர் வேற வேகப்பட்ட பிளான் வச்சிருக்காரு. இல்ல எதுவுமே ஓபன் பண்ணல. நைட்டில் நாளைக்கு காலையில சினிமாக்கு அது லிஸ்ட் வந்து. ஆமாங்க, அக்கவுண்ட் சஸ்பெண்டட்னு காட்டுது. ராஜ்து ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு. பாவம், காப்பி ரைட்ஸ் ரிப்போர்ட். ஆடியோ பண்ணவங்க எல்லாரும் காப்பி ரைட்ஸ் ரிப்போர்ட் போயிடுச்சு. நானே வந்து எதுங்க என்ன ஆடியோங்க? ஐயோ,
எந்த ஆடியோ ஆடியோ ரிலீஸ் நம்ம அப்ப அப்படி பார்த்தா ஆடியோ ஓ ஆடியோ லான்ச் லான்ச் நேத்து பண்ணிருக்கு. நடந்த ஆடியோ ஆடியோவா? ரிலீஸ்ல ஆடியோ லான்ச்சா? ஆமா ஆடியோ லான்ச்ல ஏதாவது பண்ணிருக்கு முந்தா நேத்திக்கல. அப்பா நான் போட்டுட்டு பீம்ஸ் ஏறிட்டே இருந்தது, பார்த்தேன் இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நான் டெலிட் பண்ணிட்டேன். நல்ல வேலை. இல்ல இல்ல இன்னொன்னு என்னன்னா வச்சுங்களேன், நான் வந்து நேத்தி அந்த நாங்க வாங்க டிக்கெட் எடிட் பண்ணும்போது நான் வேட்டையனை குறி வச்ச அப்புறம் சாங் போடும்போது பயத்துல தான் போட்டேன். ஏதோ நம்மளுக்கு எதாவது அடிச்சிட்டு போறோம், அதான் லைக்காவை டேக் பண்ணி விட்டுட்டேன் நான். டேய் லைக்கா, கடைசியில உன்னோட பார்த்தா கொடுமை நீயும் பண்ண மாட்டேங்கிற. கடைசியில பார்த்தா கார்த்தி அவனும் பண்ண மாட்டேங்கிறான், கார்த்தி நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறான். இல்ல 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 காப்பி ரைட்ஸ் நான் காப்பி ரைட்ஸ் அதான் அவங்கள டேக் பண்ணிட்டு பிளஸ் பார்த்தா டென்ட் கூட வந்து அந்த ரீட்வீட் பண்ணிட்டாங்க அதை. அப்போ சந்தோஷம். அது இல்ல வரைக்கும் இப்போ சந்தோஷம். இப்போ இல்ல என்னன்னா ஆடியோ இப்போ லான்ச் இங்க வந்து ஆடியோ வீடியோ போடுறதுக்கு மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் பயமா இருக்குது. இங்க அங்கேயும் இங்கேயும் வந்து அடிச்சிருவானோன்னு எல்லாம் அங்கேயும் ஆடியோ சேனல் ஓபன் ஆடியோ பண்ணிட்டு லான்ச் உட்காந்துருக்கானுங்க. விஷுவல்ஸ் வந்து அடிச்சது வந்து சன் டிவி தான் எல்லா ஐடியும் அடிச்சு விட்டுருந்தான் ஆடியோ லான்ச் ஆமாங்க, விஷுவல்ஸ். அவன் தாங்க இது வாங்கியிருக்கிறான். அவன் வந்து பாவி சன் ஈவெண்ட் டிவி. ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் போட்ட வீடியோஸ் தான் அடிச்சிருக்கான். ஏன்னா நான் இந்த ஒண்ணு இந்த போட்டேன், தலைவர் அது டான்ஸ் ஆனார்ல, தலைவர் டான்ஸ் ஆன அந்த வீடியோ போட்ட ஐடி பூரா காலியா? அது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஆமா 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 ஒருத்தர் 5K வாங்கினாரு. அதெல்லாம் மெயின் வானவரா எங்க அதெல்லாம் இருக்காரு? மெயின் அவரு ஒரு வீடியோ போட்டாரு, மஞ்சு வாரியரோட வீடியோ. அது இருக்குதா அவருது? ஆமா, வானவராயன் காணோம் இல்ல இங்க. அது வீடியோஸ் வானவராயன் நோட் எல்லாமே பண்ணுங்க வந்து சின்சார். இது இல்ல பண்ணிட்டாங்க, இங்கதான் டெலீட் வந்து இல்ல பண்ணிட்டாங்க. இருந்தா வந்தாரு கீழே நான் அவர் வந்தாரு இருக்காரு, வந்தாரு ஐடி இருக்கு, அந்த ஐடி வீடியோ இருக்கு, தான் அவருக்கு டிசேபிள் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டாங்க. அவருக்கு அவர் ஐடி இருக்கா போயிடுச்சா நோட் பண்ணுங்க. அவர் இல்ல நிறைய வீடியோ போட்டு இன்னைக்கு வச்சிருக்காருங்க. இருக்கு காலையில ஐடி திடீர்னு இருக்கு. என்னோட இதே லாக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணிட்டப்ப போன ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் அதே மாதிரி தான் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகி என்னாச்சுன்னா என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வேற மறந்து போயிடுச்சு எனக்கு. இப்போ மறுபடியும் வேற இமெயில் ஐடி போட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இது பெரியாக்கம் போல இருக்கு. வேற யாராவது உங்களை ஹேக் பண்ணிட்டாங்களா? நீங்க வேற நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் சண்டை போட்டு இருக்கீங்க. ஸோ நான் இங்க சார் சண்டை போடுறேன் பாவம் அவனுவேன், நீ வந்து எவனு போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல இது ட்விட்டர் ஐடி மட்டும் இல்ல, யூடியூப்ல வந்து தலைவர் பேசுனது வந்து 55 மினிட்ஸ் கிளியரா போட்டிருந்தாங்க. காலையில 9 o'clock ஃபுல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சேனலையே பார்த்தீங்கன்னா தேடினா கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சரண் சின்னு ஒரு சேனல்ல நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த சேனலே தேடி பார்த்தா கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா அவன் மெயின் ஆமா வியாபாரி ப்ரோ, ஓட்டிட்டு சன் போட்டுக்கிட்டான். பிக்சர்ஸ்காரன் அத்தனை கோடி விளம்பரம் பயங்கரமான ஆளா வாங்குறான், இருக்கானுங்க. எத்தனை கோடி கொடுத்து ஆடியோ ரைட்ஸ் ஆடியோ லான்ச் வாங்கியிருப்பான், ரைட்ஸ் சேட்டலைட்ஸ் வாங்குறான். ஆமா வாங்கியிருப்பாங்க. சொன்ன மாதிரி நீ இது அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? பிஸ்னஸ்ன்றது வந்து நம்மளுக்கு என்ன ட்விட்டர்ல வந்து உடனே பார்த்து லைக்ஸ் வந்துடணும் இப்படி வந்துடணும் நம்ம துடிக்கிறோம் தவிர, அது அது உள்ள இருக்கிற பிசினஸ் அவங்க எவ்வளவு அதுல எவ்வளவு காசு கொடுத்து லைக் ஆனா அந்த அப்படின்னு அந்த வியூஸ் பாத்தீங்கன்னா 70K மேல போயிடுச்சு, பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அவன் டோட்டலா அந்த யூடியூப் முடக்கணும். ஆமா அது எல்லாருக்கும் தெரியணும், அவருக்கு தெரிய வரும்போது தான் பண்ணுவாங்க. ஸோ யாராவது அடிச்சிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏதாவது எடிட் பண்றீங்க அப்படின்னா அந்த கர்டிசி மாதிரி போட்டுட்டு அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து நீங்க டேக் பண்ணிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க அப்படி பண்ணா அவங்க வந்து ஓகே திருட்டுத்தனமா பண்ணல அப்படின்னு they அப்படி have some பண்ணிட்டா courtesy. அப்படிலாம் ரொம்ப பண்ண ஈஸியா மாட்டாங்க. தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, ஈஸியா கார்த்தி அடிச்சிடலாம்னு நீங்களே சொல்றீங்க. நான் அப்படிதானே இங்கதான் கார்த்தி இருக்கிறேன் சார்? அப்படின்னு கையை காமிச்சு அல்ல நான் இங்கதான் ஒரு இருக்கிறேன். தேடி கொஞ்சம் கண்டுபிடிப்பானுங்க. இது வந்து ரொம்ப இல்ல இல்ல ஈஸியா இல்ல இல்ல ட்ராக் பண்ணி இல்ல எடுத்து கார்த்தி, வீடியோ இப்போ நீங்க போட்டிருக்காரு நீங்க பின்னாடி. நம்ம இல்ல கார்த்தி, நம்ம நீங்க வீடியோல போட்டது வந்து அபிஷியலா வெளில வந்த ட்ரெயிலர் கட்டுடைய சாங் அது. ஆடியோ ரிலீஸ் கிளிப்லாம் வந்து அபிஷியலா வெளில வரல, அதை போட்டா உங்க பைரசி மாதிரி தானே, அதனாலதான் அது ரெட் காப்பிரைட் கார்பெட் கிடைக்குது. இன்டர்வியூலாம் ஒன்றும் ஆகாதுங்க. ரெட் கார்பெட் இன்டர்வியூலாம் போடுறோம்ல, அதெல்லாம் கூட ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் கூட ஒன்றும் ஆகாது, ஏன்னா ஆமா அதெல்லாம் வந்து அபிஷியலா லைக்கா ட்விட்டர்லயே வந்துச்சு அது. ஆமா, உள்ள போனதுதான் பிரச்சனை. ஆமா. நிறைய கேபிஎன் பேர் சார், வீடியோ போடணும். நம்ம பையன் மேடு மேக்ஸ் வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. எனக்கு கை காட்ட காமிச்சு மாட்டேது, தெரியுதா? நான் ட்ரை பண்றேன், தெரியும் அவரு. நிறைய எனக்கு பேர் காமிக்கிறாங்க, ஒன்றும் காமிக்க மாட்டேன். எனக்கு மேட் மேக்ஸ் ஒண்ணுமே கொடுங்க. தெரிய மாட்டேங்குது. ஹைதராபாத் ஜாம்பவான். நான் மேடு கை காமிக்கிறான், ஆனா ரேக தெரியல. டேய் மேடு இருக்கியா சார்? காட்டலையா அவனுக்கு? எங்கிட்ட எனக்கு கேட்கல, கார்த்திக் காட்டல. நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஹோஸ்ட் வாங்கினீங்கன்னா அக்செப்ட் ஆகும். உங்களுக்கு காமிக்குதா? எனக்கு தெரியறான் சார், கை காமிச்சிட்டே இருக்கான் பாவம். ரேகை இல்ல நான் கையில. ஏங்க அதே சொல்றீங்க சார்? மேட் மேக்ஸ்
ம். பாருங்க வர்றாருன்னு இருக்கான் சார், இருக்கான் சார். அக்செப்ட் பண்ணிருங்க. அக்செப்ட். ஆனா அது இது ரெக்வெஸ்ட் கொடுத்த மாதிரி காட்டுது. பட் வந்துருவாரு 2 தடவை கொடுத்தீங்கன்னா வந்துரும். ரிமூவ் தான் அஸ்வின் காட்டுது. ஹைதராபாத்ல எப்படி இருக்கு? அஸ்வின் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியல. யார்? தேவாரா ஸ்பெஷலா இருக்குல்ல? தேவாரம் தான் இப்போதைக்கு. மேடு வெளியே போயிட்டு உள்ள வாடா, எங்கேயுமே ஒண்ணுமே காட்டலடா. வெளியே போயிட்டு உள்ள வா. எங்கேயுமே தேவார தானே. இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம ஆளுங்க தான். என்ன ஒரே ஒரு நான் பிரச்சனை, சரி படம் ஓடட்டும், நல்ல படம் ஓடட்டும், பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த டைரக்டரோட முந்தின படம் ஆச்சாரியா அது கொஞ்சம் ஞாபகம் வருது. சீன் டு சீனு, அந்த வில்லன் க்ரூவு அதெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி இருக்கு. அது என்னன்னா அந்த படம் வந்து அந்த டைரக்டருக்கு வந்து பிக்கெஸ்ட் ஃப்ளாப், ஒன்லி ஃப்ளாப், பிக்கெஸ்ட் ஃப்ளாப்பு. சிரஞ்சீவி வந்து நிறைய குறியீடு பண்ணி அவர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல. ஸோ மேபி அவர் பிளான் பண்ணதெல்லாம் இதில் எடுக்கிறாரா இல்லைன்னு தெரியல. இந்த படத்தில் பார்க்கணும். அது மாதிரி ஆச்சுன்னா மட்டும் இல்ல பெரிய அவர் கொஞ்சம் மாஸ் டிசப்பாயின்மெண்ட். டைரக்டர் தான். எனக்கு என்னன்னா ஆச்சாரியா அட்ட ஃபிளாப் இல்லையா? ஆமாம், அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபிளாப் வந்து பார்த்துருக்கே மாட்டாங்க யாருமே. ஈவன் சிரஞ்சீவி அவர் கெரியலே பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ கரெக்ட். அப்புறம் போலா சங்கர் ரெண்டுமே வந்து செமையா போச்சு, அவருக்கு நாசமா போச்சு. ஸோ இது போலா ஆனா சங்கர் வந்து செமையா போச்சா கார்த்திக் சார்? நாசமா போச்சுன்றது சொல்றேன் நான். போலா சங்கர் செமையா நாசமா தேவையில்லாம போச்சு அது. ஜெயிலர் நம்பரை கெடுத்து விட்டுருச்சு. ஜெயலலிதா அடி சரியடி வாங்கிச்சு. சரி, இல்லை இல்ல அப்படி சொல்லவே தேவையில்லப்பா. நம்ம ஜெயிலர் சம்மந்தம் இல்லை. என்ன பிரச்சனை, சம்மந்தம் இல்லை. யூஎஸ்ல வந்து நம்பர்ஸ் கம்மியானது பிகாஸ் தியேட்டர் பிரத்யேகரா கொடுக்கல எங்களுக்கு. ஸோ இதுக்கு அதே நிலைமை வந்துட போகுதுன்னு தான் மக்கள் பயப்படுறாங்க. ஜோக்கர் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய எக்ஸி ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அவங்க டாமினேட் பண்றாங்க ஜோக்கர் மூவி. அந்த ஒரு பயம்தான் நிறைய பேருக்கு. பட் ஜோக்கர் நம்ம எப்ப சார் ரிலீஸ் ஆகுது? அக்டோபர் 4th ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடே செகண்ட் ப்ரோ, அக்டோபர் 2. இல்ல என்ன அந்த ஃப்ரைடே, அந்த ப்ரீவியஸ் ஃப்ரைடே பார்த்துங்க. எங்களுக்குலாம் ப்ரீமியர் எல்லாம் புக்கிங் அக்டோபர் 2 தானே போட்டிருக்காங்க. அது மேபி உங்களுக்கு ஏர்லி ரிலீஸ். அது இங்க வந்து ப்ரீமியர் வந்து Thursday நைட். ஸோ இங்கெல்லாம் ஆனா அக்டோபர் 2 தான் போட்டிருக்காங்க. ஆப்ல எல்லாம் போய் ப்ரீமியர் அதெல்லாம் அக்டோபர் 2. ஆமா, என்ன வேணும்? 2 தான் போட்டிருக்காங்க. என்ன பண்றீங்க? ஆரோக்கியம் அண்ணா நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இப்போ வந்து அந்த இதுக்கு தான் நான் கேட்டேன். இந்த வீடியோஸ் வர்றப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா காப்பி ரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணி ஈஸியாக தூக்கிடுவாங்க ஐடியா. அந்த மாதிரி பண்ணாதீங்க. புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கர்ஸ்லாம் ஒரு வேலை பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து போஸ்ட் வீடியோவாக போட்டு அவங்களோட ஐடியில் போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அது காப்பி ரைட்ஸ் போட்டு அடித்தா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை தான் தூக்க முடியுமே தவிர உங்களோட ஒரிஜினல் ஐடி தூக்க முடியாது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த ஐயப்பன் அப்புறம் இன்னமும் 2-3 ஐடியோட அவங்களுடைய ஃபேக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் வீடியோ விழுந்தோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஆக்டர்ஸ் பேசுகிறது, இந்த இன்டர்வியூவில் பேசுகிறதுலாம் ஃபஸ்ட்டு போடுறாங்க. வித்தின் அந்த வீடியோவில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வீடியோ வந்த உடனே இவங்களோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து இந்த போஸ்ட் வீடியோவாக போடுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு லைக்ஸும் வியூஸும் வருது. ரிப்போர்ட் அடித்து தூக்குனா கூட அந்த ஒரிஜினல் போட்ட ஃபேக் அக்கௌண்ட்டு தான் தூக்குறாங்க. நானே அப்படிதான் போடுறேன். என் ஆடியோ லான்ச் வீடியோ நான் மனுஷையா வீடியோ போட்டேன். இன்னொரு அக்கௌண்ட்ல படிச்சவன் வீடியோ போட்டு அதை தான் இதுல ஷேர் பண்ணி போட்டாங்க. படிச்சவன் தான். இதுக்குதான் படிச்சவன் கூட ஒருத்தர் வேணுங்கிறது. இல்ல அந்த மாதிரி இனிமேல் யாராச்சும் வீடியோ போடுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு மொக்க அக்கௌண்ட்லயோ ஃபாலோ சரி மேட்மேக்ஸ் அப்போ உங்க வீடியோவே போஸ்ட் பண்ணா போதும் இல்லையா? என் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன தூக்கி விட்டுலாம் ஏங்க நீங்க தானே ஐடியா கொடுக்குறீங்க. ஐடியா கொடுத்தவனே ஆஃப் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன நீங்க ப்ரோ இப்ப எல்லாரும் அப்படிதான் போடுறாங்க. இப்ப ஐடியா கொடுத்தவன தாண்டா ஆஃப் அடிக்க முடியும். ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கான் அவன், அந்த அக்கவுண்ட்ல தான் வீடியோஸ் எல்லாம் போடுவான். அத வந்து அவன் மெயின் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணுவான். ஆமா இப்போ ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா அமுதா வீடியோஸ்னு ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாரு. அது நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து எந்த வீடியோ வருதோ அடுத்த ஒரு நிமிஷத்துல ஐயப்பன் அக்கவுண்ட்ல அது வந்துடும். இந்த மாதிரி தான் அவங்க போஸ்ட் பண்றாங்க. ஜஸ்ட் போஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி போஸ்ட் வீடியோ மட்டும் போட்டு நீங்க டைப் என்னென்ன பண்ண எழுதணுமோ எழுதி அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுதான் பெஸ்ட். நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சிட்டிவா ஏதாவது இதா போறோம்னா வீடியோஸ் எல்லாம் போடணும். அதுலதான் போடணும். நான் ஆடியோ லான்ச்ல அப்படிதான் ஒரு 3 வீடியோ போட்டேன்.
அப்படிதான் போட்டேன். என்னோட இன்னொரு ஐடியில போட்டுட்டு அதை தூக்கி என்னோட இதுல ஓ ஷேர் உங்க பண்ணேன். ஐடி சேஃபா இருக்குது சிஜோ. ஆமா, எது சேஃபா தான் யாரு இப்ப யார் வீடியோ போஸ்ட் பண்ணீங்க அந்த ஐடி இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இல்ல எந்த இன்னொரு ஐடி இருக்கு. ஓ அந்த ஐடி இருக்காப்ப? இருக்கு. அது சும்மா லாக் மட்டும் ஆச்சு, அதுக்கப்புறம் டிலீட் பண்ணி விட்டேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்ப இனிமே கார்த்தி வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும். என்ன ஏதாவது மாட்டி விட்டுற போறீங்க? இது வரைக்கும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் எனக்கு பழக்கமா இருக்கிறாங்க. கொஞ்சம் பாப்புலரான ஆளுங்களா கொஞ்சம் பழக்கமா இருக்காங்க. என்ன எது வம்புல என்ன மாட்டி விட்டுறாதீங்க. கார்த்திகை, நான் ஏதோ ஒரு பேஜ்ல எல்லாம் உங்க போட்டோ பார்த்தேன். என்னென்ன விஷயம்? எந்த இதுலப்பா? என்ன பேஜ்ல? ஏதோ கார்த்திக் யுஎஸ்ஏ வந்து புக் பண்ணிருக்காரு. ப்ராக்ஸி ஓ பண்ணனா வந்துருச்சு. அதுவும் பிராக்சி புக்கிங் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது. ப்ராக்ஸி கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவங்க பல்க் புக்கிங் தான் போட்டாங்க அந்த பேஜ்காரங்க. ஓகே. எந்த பேஜ் மேக்ஸ்? இல்ல சார், ஒரு ஸ்க்ரால் பண்றதுக்கு போது பார்த்தேன். அது ஒரு நல்ல வெரிஃபை ஆன ஒரு ட்ராக்கர் பேஜ் மாதிரி இருந்தது. அது நம்ம ஃபேன்ஸ். இது இவரா இருக்கு, வெங்கியா இருக்கும் இல்லையா? வெங்கி தெரியல சார், அந்த நம்ம மிஸ் பண்ணிட்டேன். நான் வெங்கி தான் போட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெங்கி போட்டுருக்காங்க. வானவராயன் வந்திருக்காரு. வானவராயன் காமிக்குதா? வந்திருக்காரு. போட்டு வானவராயன் மேல கூப்பிடுங்க. அதாவது வானவராயன் அந்த டவுட் கேட்டுங்க. உங்க வானவராயன் நம்பிதான் இருக்கேன். 4 மணி ஷோக்கு வானவராயன் தான் என்னை காப்பாத்தணும். சின்சான் சொல்லுங்க. எல்லார் ஐடியும் போகுது. இவரு தான் ஏகப்பட்ட வீடியோ நேத்து போட்டிருக்காரு. அவர் வந்து இல்ல சார், அவர் டிபியை பார்த்து அவர் கார்த்திக் ஃபேன் சொல்லிட்டு யாரும் அவர் ப்ரொஃபைல் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா ஓபன். இது கேபிஎன் இது 4 மணி ஷோ இருக்குமா இந்த படம்? ஏன்னா கோட்டுக்கெல்லாம் கொடுக்கலையே. 6 மணிக்கு தான் கொடுப்பான் கேரளால. இல்ல இங்க சொல்றேன், மெட்ராஸ்ல இருக்குமான்னு இங்க இருக்காது ஜி. இங்க எல்லாம் வாய்ப்பே இல்ல ஜி. ஓகே. ஏன்னா அதான் 9 மணி தானே பெங்களூர்ல இருக்கும்ல. இங்க ஆந்திரால வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அப்ரூவல் கிடைச்சிச்சு. அப்படியா? ஆமா, தேவரா படத்துல இருந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இல்ல வேட்டர்லாம் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேட்டர் அவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சுன்னா லோக்கல் மூவில அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி இல்ல இது கவர்மெண்ட் ரூலிங்கே. லாஸ்ட் நம்ம அந்த வாரிசு டைம்ல இருந்தே வர்றது இல்ல. வாரிசு துணிவு டைம்ல பிரச்சனை ஆனதுல இருந்தே அதுக்கப்புறம் எந்த படமே மெட்ராஸ்ல ஏர்லி ரிலீஸ் பண்ணலையே. அப்படி இருந்தாலும் வானவராயன் காமிக்கவே இல்ல. நம்ம கவர்மெண்ட் தானே விடுங்க. நமக்கு 4 மணி ஷோல இல்ல அவர் வந்து ஜீவன் அவர் வந்து ஆந்திரா பத்தி பேசுறாரு. ஓகே. தமிழ்நாட்டுல 9 o'clock தான். பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே பெங்களூர்ல 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஆமா சார், அது கன்ஃபார்ம் சார். பெங்களூர்ல 4 o'clock வந்து கொஞ்சம் நமக்கு இப்ப இந்த டைம் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா தான் போயிட்டு இருக்கு. பாப்போம் 7 o'clock கிடைச்சாலும் கிடைக்கலாம் இந்த டைம். ஓகே. அப்ப கார்த்தி நம்மளது 3 மணிக்கு ஆரம்பிச்சா நம்மளது தான் ஃபர்ஸ்ட் பிரீமியரா? பப்ளிகலா பேசிட்டு இருக்காரு ஜீவா. அமைதியா நம்ம என்ன பிளான் வச்சிருக்கலாம் வந்து அந்த மினிட்ல கொடுக்கணும். ஹலோ, உண்மையை சொல்லுங்க. நீங்க இந்த பிரீமியர் எத்தனை மணிக்கு பிளான் உங்களுக்கு? ஏங்க இங்க அபிஷியலா 3ன்னு சொல்லிருக்காங்க. நாங்க இன்னும் முன்னாடி புஷ் பண்றோம். பாப்போம். முன்னாடி புஷ் பண்ணீங்கன்னா நீங்க முதல் நாளே பாத்துருவீங்க போல இருக்க. கார்த்திக் சார், நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நானே இங்க உட்கார்ந்து பொம்மை செய்வேன். பாத்துக்கீங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கரெக்டா வரத. ஆக்சுவலா அன்னைக்கு அக்டோபர் 10 லீவு அப்படின்னா 7 மணி ஷோ அலௌடு. ஆக்சுவலா இது ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து திருச்சியில வந்து 7 மணி ஷோ ஓப்பனே பண்ணியிருந்தாங்க. திருச்சி, கும்பகோணம் அந்த ஏரியாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 லீவு அப்படின்னா 7 மணி ஷோ அலௌடு. என்ன பண்ணுங்கப்பா. எப்படின்னா எப்படின்னா தமிழ்நாட்டுல 15-20 கோடிக்கு மேல உங்களுக்கு கலெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆனா வந்து நம்ம வந்து உண்மையான கலெக்ஷன் பேசுறதால எல்லா ஷோவும் எல்லாம் புக் பண்ணி மாசு காமிங்க இந்தியாவில். ஆனா 20 crores மேல எதிர்பார்க்காதீங்க ரிப்போர்ட்டிங். அது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கெல்லாம் லீவே கேட்கல. எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க அவங்களே. என்னடா 10ஆம் தேதி படம் வருதா அப்படின்னு பாஸே கேட்கிறாரு. இப்போ மீட்டிங் போயிருந்தப்போ அவரே கேட்குற, என்னடா 10ஆம் தேதி படம் வருதா சார்? ஆமா சார் அப்படின்னு. எப்படியும் வரமாட்டான், இன்னைக்கு லீவு தான் நீ அப்படின்னாரு. இல்ல சார் அப்படின்னு. லீவ் கொடுக்கலன்னா நீ என்னவே திட்டுவ, சரி லீவ் எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். நானே கேட்கல, அவங்களே லீவ் கொடுத்துட்டாங்க. ஓகே, முடிஞ்சு. அவருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. எப்படியும் அவரு தலைவர் ஃபேன் தான். எப்படியும் அவரும் போயிடுவாரு.